இப்போ அடுத்து வர்ற 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் திறக்க போகிறாங்க. நீங்கள் தரங்க, தாராளமாக திறங்க. நாங்கள் எதுவும் வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா நாங்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவங்க கிடையாது. ஆனால் பாருங்கள், இப்போது ஒரு 4 சாமியாருங்க பிரதமர் அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பிரதமரே வரக்கூடாதுன்றாரு 4 சாமியாருங்க. ஏன்னா அவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவரா. இந்த ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணும்னு தான் நான் 4 மாதம் முன்னாடி பேசினேன். ஆனால் அதை அப்போ தப்பாக செய்தியை பரப்பி, பொய்யா செஞ்ச செய்தியை பரப்பி திரிச்சாங்க. இப்போ புரியுதா? நான் அப்போ பேசுனது இப்போ ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களுக்கும் சேர்த்து தான் நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. முக்கியமாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்குது. தலைவர் அவர்களும் நானும் மற்ற கழக முன்னணியினரும் பிரச்சாரம், களப்பணி, அரசு பணின்னு பல்வேறு இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம். ஆனால் நீங்கள் தான் இங்கேயே இருந்து தேர்தல் பணிகளை செய்ய போகிறீங்க. நீங்கள் மக்களோடு மக்களாக அவங்களுடைய குடும்பத்தை போல பழகி அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை அறிந்து புரிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அதை தீர்த்து வைப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். உங்களால் முடியாததை பகுதி செயலாளரிடமோ, மாவட்ட செயலாளரிடமோ, வட்ட செயலாளரிடமோ, நம்முடைய சட்டமன்ற அலுவலகத்திற்கோ சென்று அந்த கோரிக்கையை வச்சிங்கன்னா 100% அதை தீர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும். வாக்குச்சாவடிக்கு 100 பொறுப்பாளர்கள் தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுடன் இணைந்து நீங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதேபோல் அரசினுடைய திட்டங்கள் உங்கள் பகுதியில் உள்ள மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய மிகப்பெரிய கடமை உங்களுக்கு இருக்கு. முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இன்று சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் 1,15,00,000 மகளிர் இதன் மூலம் மாதம் 1000 ரூபாய் பெறுகின்றார்கள். மகளிருக்கு கட்டணமில்லா பயணம், புதுமை பெண் திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம் போன்ற இந்த பல்வேறு மக்கள் நல திட்டங்களை எல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட தொடர்ந்து அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டும். இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எப்படி கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கழகத்தை மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் வெற்றி பெற செய்தீர்களோ, இந்த முறை அதைவிட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும். இந்தியாவுடைய ஜனநாயகம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி, மாநில சுயாட்சி உரிமை எல்லாற்றையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு நீங்கள் அத்தனை பேரும் தேர்தல் பணியாற்ற வேண்டும். நமது முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டங்களால் பயன்பெற்ற மக்களை சந்தித்து அவர்களை நம்முடைய ஆதரவுகளாக மாற்றி அதனை வாக்காக உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது தொடங்கி வாக்காளர்களை நம்மை நோக்கி ஈர்ப்பது, தேர்தல் அன்று வாக்காளர்களை வாக்குச்சாவடிகளில் கொண்டு வந்து அந்த வாக்குகளை செலுத்த வைப்பது, இந்த பணிகளை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்தியா கூட்டணியுடைய வெற்றி ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வெற்றி. இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ இருக்கு. அடுத்த பிரதமர் நம்முடைய தமிழக முதல்வர், நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர்தான் அடுத்த பிரதமர் என்ற இந்த நிலையை நாம் உருவாக்க வேண்டும். கண்டிப்பாக நீ உருவாக்க காட்டுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்க, இந்தியா இந்தியாவாக நிலைக்க இந்தியா கூட்டணியுடைய வெற்றி மிக மிக முக்கியம். இங்கே நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சொன்னார், 3 தொகுதி 1000 விளக்கா, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணியா, அண்ணா நகரா, இந்த 3 தொகுதிகளில் யார் அதிகமான வாக்கு வித்தியாசத்தை கொண்டு ஜெயிச்சு காட்ட போகிறோங்கிற ஒரு மிகப்பெரிய போட்டி நமக்குள்ளே இருக்குது. அது அந்த போட்டியில் நிச்சயமாக சேப்பாக்க திருவல்லிக்கேணி வெற்றி பெறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை செய்து காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய தேவையை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அதை நான் செய்து காட்டுவேன். எனவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றரசு அவர்களுக்கும், பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் மதன் மோகன் அவர்களுக்கும், அண்ணன் காமராஜன் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அனைத்து வட்டக்கழக செயலாளர்களுக்கும், அனைத்து நிர்வாகிகளுக்கும், இளைஞரணி தம்பிமார்களுக்கும், சகோதர சகோதரிகளும் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.